2 பேரும் கிளாஸை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாதான் அந்த கிளாஸ் ரூமே ஒழுங்காகும். முத்துக்குமார் 2 மணி முதல் கிளாஸ்ல திருத்த வழியா பாரு. குமார் ப்ளீஸ் convey the message. குமாரே ரெக்கார்ட் முடிச்சுடு. இதான் சப்மிட் பண்ண முடிச்சுடு. நான் ரெக்கார்ட் பண்ணலப்பா. செகண்ட் சாப்டர். ஓனா ரெக்கார்ட் முடிச்சிட்டீங்களா? பையன் ரெக்கார்ட் முடிச்சிட்டாரு. சும்மா இருங்க சினாப்ஸ். என்னடா நான் செகண்ட் சாப்டர் எடுத்து பார்த்துட்டேன். டேய் நான் அன்னைக்கே நீங்க முடிச்சு வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சவே முடியாதுடா. மேக்ஸ் பீரியட் நெக்ஸ்ட் பீரியட் மட்டும் சொல்லுங்க. ஆமாடா. இவங்கெல்லாம் தலைவலிக்குது நாங்க தூங்குறோம். மேம் வந்து எனக்கு கொஞ்சம் எழுதி போடு சரியா? மறந்துடாத சொல்லிட்டேன். வர்றது கூட தெரியல, ஒரு டீச்சர் வர்றது கூட தெரியாம வந்து மேக்ஸ் பீரியட்ல தம்பி சாப்பிடல மேம் அதான் தூங்க வருது மேம். மூஞ்ச பார்த்தாலே விரல முடிச்சு போட்டேங்க விரலாம் மாலை போட்டுருக்கேன் மேம். அடிக்காதீங்க மேம். சாமி கொண்டாயிரம் இதே சொல்லு. இல்ல கவனிச்சுல நிறைய பேரை கவனிக்கணும். இவங்க தூக்கத்தை அப்புறம் கவனிச்சுக்கலாம். இங்க பாரு வந்தது கூட தெரியாம பேசிட்டு இருக்க நீ. ரம்யா ஏற்கனவே நீ மேக்ஸ்ல வீக்கு ஹோம்ஒர்க் செஞ்சியா இல்லையா? ஏன் செய்யல? நீ திருத்திருந்து பாரு திருவிழா ராணா போய் மூச்ச பார்த்தாலே தெரியுது ஹோம்ஒர்க் செய்யல. நீ செஞ்சியா இல்லையா? மாலை போட்டிருக்கேன். அவன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க. நீ எந்த வயலுக்கு மாலை? ஜவமாலை போட்டிருக்கேன். எப்படி போடுறேன்? சொல்லியே நீ மனசு இங்க பாரு. இத அடுத்து பாய்ஸ்ல மணிவாசகம்னா கேர்ள்ஸ்ல விஜயலட்சுமி. எது நடிக்காத முடிச்ச டைப் டைப்பா நடிக்காத மேக்ஸ் செஞ்சிட்டியா? போன வாரமே செஞ்சுட்டேங்க. நேற்று கொடுத்த சம்மா போன வாரம் செஞ்சியா? நீ நீட்டு இப்பெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகி மயக்கம் வந்துடும். பாரு மணிவாசம் கனவு காணாத எந்திரி படிப்பு வருவா இல்லையா? உங்க மோசம் நடிப்பு வருது. நல்லா நடிப்பு வருது. நான் 3 பிள்ளைங்க ஒரு பையன் கொஞ்சம் கூட திரும்ப பண்ணுவீங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கியா? எங்க A+B² ஃபார்முலா சொல்லு. AB அது இங்கிலீஷ் வேணாம். மேக்ஸ் A+B² ஃபார்முலா தெரியல. AB இங்கிலீஷ் தானா? சரி நீ கரெக்ட்டா பேசிட்டே பாத்துக்கலாம். அந்த மிஸ் ஒண்ணுமே தெரியல. அது ஒண்ணு தெரியாதா? A+B² ஃபார்முலா தெரியல. வெறும் தெரியும் ஓகே. ஆமா உன்னை பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சா? நீ காலேஜ் இங்க தான் உன்னை ஃபர்ஸ்ட் இவங்க கவனிச்சுக்கிறேன். சரி ஓகே. கொஞ்சம் பாத்தியா? டைப்பா மூஞ்ச பார்த்துக்கிட்டு நீ பாத்து இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. அப்படியே நேரம் எப்பேற்பட்டாலும் எடுத்து நீ என்ன பண்ண? எதுக்கு தூங்குற? போன பீரியட் பயாலஜி விடுவேன். சரி மேம் ஃபெதர்ஸ் நடத்தாங்க. என்னது? ஃபெதர்ஸ் சரி இறந்தது. அதை பத்தி ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஃபெதர்ஸ் ரீகால். ஓகே
மெட்ராஸ்னா உனக்கு என்ன தெரியுமா? நல்லா தெரியும் மேடம். என்னது? அண்ணன் தம்பி மேடம். அது மெட்ராஸ்டா. நீ மெட்ராஸ் சொல்ற. மெட்ராஸ் தெரியாதா? என்ன இங்கிலீஷ் மேடம் இப்படி தான் சொல்லி கொடுத்தா? ஐயோ உங்களுக்கு நான் மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன். நான் மென்டலா ஆகுறேன். நிறைய சுத்துது. என்ன பிள்ளைங்களா? இவனோட சேர்ந்து பாய்ஸ் தான் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு. இங்க பாரு. திருப்பி டைப்பா முடிய மாட்டாங்க. சொல்லிட்டேன். ஏவன் உங்களுக்காக இந்த கிளாஸ் வரவே மாட்டேன். மேக்ஸே வேண்டாம் உங்களுக்கு. ஏய் சாலி போடா போடா. ஹாய் கைஸ், நான் சொல்றேனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடாதீங்க. நம்ம குமாரோட ப்ராஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ஓட ஸ்கூலுக்கு ஆக்கிட்டாங்க. சார் ப்ளீஸ் டோன்ட் டென்ஷன். எஸ் ये कुमार கஷ்டப்பட்டு செஞ்சான் ஃபாதர். ஷோ மச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணடா. உடச்சானடா அதான் பண்ணடா அதுக்கு. ஏய் வாடா கிளம்பா படிச்சு வைப்போம். உனக்கு அழுகத்தான் தான் தெரியும், படிக்கத்தான் தான் தெரியும். வாடா. சத்யா யாரோட சொல்? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். அதான் யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளவுதான் தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா உனக்கு தெரியும், உனக்கு எல்லாரும் தெரியும். யாரோட சொல்? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மச்சான் கிளம்பா. ஏய் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஒரு விஷயம் தெரியுமா? இம்பார்ட்டன்ட் விஷயம். ப்ராஜெக்ட் ஒர்க் இல்லைங்க. அது இல்லப்பா, நம்ம ரவியோட ஃபாதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதான் ரவி நீ வருங்க. ஆமாடா வாடா பைக்கு போவோம் போவோம். ஆமாச்சி என்ன போய் பார்த்துக்கணும். ஆமாச்சி கிளம்பா மச்சி. குமார் வரையா இல்லை குமார்? நீ போப்பா போகணும். மச்சான் நான் பார்த்துக்கிறேன் வா. ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். நாங்கள் வரோம். அதெல்லாம் வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். ப்ளீஸ் நாங்கள் வரோம்ப்பா. அதெல்லாம் வேணாம், மேடம் வந்தாட்டு சொல்லி குமார் கூப்பிட்டு போகிறேன். பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கியாச்சு, கிளம்புங்கப்பா ஃபாஸ்டா. கேர்ள்ஸ் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி மேம். இந்த என்ன விஷயம் என்ன ஓடிட்டு இருக்கு? இங்க பாய்ஸ் எல்லாம் ஒருத்தரே காணோம் கிளாஸ்ல. எங்க இருக்கிறதே 4 பேர் தான், அவங்க காணோம். எங்க போயிட்டாங்க? மேம் ரவியோட ஃபாதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேம். அதான் எல்லாரும் போயிட்டாங்க மேம். அவங்க தெரிஞ்ச நியூஸ் தான். ஆக்சிடென்ட் ஆனது ஓகே, யாருமே இன்ஃபர்மேஷனே கொடுக்கல. மேம் எங்க போயிட்டாங்க? மேம் உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டதா ஜெயந்தி சொன்னாங்களே மேம். யார் பெர்மிஷன் வாங்கினது? ஜெயந்தி வாங்கினீங்களா? நீங்க வாங்கிக்கலாமா? என்கிட்ட வந்து ஜெயந்தி யூ சே தி ஆன்சர் ஆர் யூ காட் ஃப்ரம் மீ? சொல்லலையா? மேம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா. அவசரத்துல சொல்லிட்டேன் நான். அவசரத்துல என்னென்ன சொல்றேனே தெரியலையாமா? நீங்க சொன்னாலும் அவங்க கிளம்பிடுவாங்க பெர்மிஷன் இல்லாம. ஸோ உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் வந்து புரியாது. உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இனிமே உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு தான் பேசணும். இந்த பாய்ஸ் யாரும் இனிமே கிளாஸ்க்குள்ள வரக்கூடாது வித்தவுட் பேரண்ட்ஸ். நாளைக்கு முதல்ல பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க பேரண்ட்ஸோட வந்தா மட்டும் தான் உள்ள வரணும். ஓகேவா? பாய்ஸ் வந்தா கன்வே பண்ணுங்க மெசேஜ். பேரண்ட்ஸோட மட்டும் தான் வரணும்னு சொல்லிடுங்க. ஓகே, கிளாஸ் எடுக்கிறதே வேஸ்ட். யார் வந்துருக்கா? என்ன பார்த்து வந்துருக்காங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன் மேம். மேம் இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. ஏய் பாய்ஸ் யார் பேரண்டா வந்திருக்காங்களா? சொந்த காசை சொன்னீங்க உங்களுக்கு. நான் எங்க வீட்டிலே சொல்லவே இல்லையே. எங்கள் வீட்டில் கண்டுக்கவே மாட்டாங்க. குமார் பேர் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேள். குமார் உங்க அம்மா வந்திருக்காங்களா? ஆமா வந்திருக்கேன். நான் மேம் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றேன். மேம் குமாரோட அம்மா மட்டும் வந்திருக்காங்களா மேம்? ஓகேப்பா, சொல்லுங்க அவங்க மட்டும். ஓகே மேம்.
குமாரம்மா உங்களை மேம் கூப்பிடுறாங்க. ஸ்டாஃப் ரூம்ல இருக்காங்க, கேட்பாங்க. வாங்க, நீங்க தான் குமாரம்மாவா? ஆமாம்மா குமாரம்மா நான் தான். ஏன் வந்திருக்கீங்கன்னு தெரியுமா நீங்க? தெரியலம்மா, இம்மா வர சொன்னா சரி வந்தேன். தம்பி ஏதோ சொன்னாங்க அவங்கள்ட்ட. ஒண்ணுமே சொல்லலைம்மா, நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். குமார், நீங்க எதுவும் சொல்லலையா? தம்பி கிளாஸ கட் அடிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு வராங்க. ஏய் குமார், என்ன பண்ணிட்ட அப்படி? செய்யலாமா நீ தப்பு? அம்மா எனக்கு தெரியாதும்மா, நாங்களாம் ஏழைங்கம்மா, விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம்மா. அது தெரிஞ்சுக்காம அப்ப உங்களை கூப்பிடுறோம். நல்ல பையன், திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு தடவை பர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் அவன் மனசு மாறும், படிக்கிறதா எண்ணம் போயிடும். நீங்க எதுக்காக எந்த இலட்சத்துக்காக படிக்க வைக்கிறீங்களோ அது இல்லாம போயிடும். இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணிச்சு விடுங்கம்மா, நான் கண்டிக்கிறேம்மா, அவனை கண்டிச்சு கண்டிப்பா பண்ணி விடுறேம்மா. உங்க முகத்துக்காக அவங்க தம்பி